செல்லம்மா சீரியல்ல மேகா அவங்க அப்பா சரவணன் கிட்ட, "அப்பா நேத்து தான் எனக்கு மகேஷ் மூலியமா விஷயம் தெரிஞ்சது. என்னோட கர்ப்பத்துக்கு காரணம் சித்தார்த் கிடையாதுப்பா, மகேஷ் தான். அன்னைக்கு போதையில இருக்கிறப்போ மகேஷ் தான் என்கிட்ட தப்பா நடந்திருக்கான். நேத்து தான் அவன் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்து நான் என்னப்பா பண்ணணும்னு கேக்குறாங்க. இதை கேட்ட சரவணனும், மேகா நீ ஏதாச்சும் பேசி மகேஷ் மனசை மாத்திடுமா? மகேஷ் எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த விஷயத்த கோர்ட்ல வந்து சொல்லக்கூடாது. அப்படி மகேஷ் உண்மையெல்லாம் கோர்ட்ல சொல்லிட்டானா சித்தார்த்துக்கு எதிராக எந்த கேஸும் இருக்காது. உன்னால அவங்கள பழி வாங்க முடியாதுமா. மகேந்திரன் குடும்பத்தை நீ அழிக்கணும்னு நினைச்சனா மகேஷ் கிட்ட பேசி போய் சொல்ல வைக்க பாருங்கிறாரு. சரவணன் சொன்னபடியே மேகாவும் மகேஷ்க்கு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்றாங்க. மகேஷ் மேகாவை பார்த்ததும், மேகா ரொம்ப ரொம்ப சாரி மேகா, இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே நான் தான். நான் கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன் மேகாவும் மேல, அதனாலதான் இந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் ஒன்னும் வேற யாரும் கிடையாதுல்ல மேகா, என்னோட பொண்டாட்டி தான். நான் இன்ன வரைக்கும் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன். நான் பண்ண தப்புக்கு பாவம் சித்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கோர்ட்ல முதல் வேலையா போய் எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தான் சொல்ல போறேன்னு சொல்ல, இதை கேட்ட மேகாவும், நிறுத்து மகேஷ், என்னோட கர்ப்பத்துக்கு காரணம் நீதாங்கிற விஷயத்த கோர்ட்ல மட்டும் நீ சொல்லிட்டேன்னா 10 நிமிஷமா நான் வெளியே வந்து இந்த குழந்தைய நான் கலைச்சிருவேன். இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க நல்ல சந்தர்ப்பம். இதை வச்சுதான் நான் சித்தார்த்தையும் செல்லம்மாவையும் பழி வாங்க போறேன். அவங்க 2 பேரும் ஒன்னாவே சேரக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்படி அவங்க சேர்ந்து சந்தோஷமா ஆயிட்டாங்கன்னா இந்த குழந்தைய சும்மா விட மாட்டேன். நீ உங்க கையில தான் பாத்துக்கோ. நான் சொல்றபடியே நீ கோர்ட்ல வந்து இந்த கர்ப்பத்துக்கு காரணம் சித்தார்த் தாங்கிற விஷயத்த நீ சொல்லணுங்கிறாங்க. மலர் சித்தார்த் அப்பாவா ஏத்துக்கிட்டு பாசமா பேசிட்டு இருக்கிறப்போ சித்தார்த் மலர் கிட்ட, வா மலர், நான் தான் உனக்கு இன்னைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன்னு ஊட்டி விடுறாரு. இதை பார்த்து செல்லம்மாவும் சந்தோஷப்பட்டு, சார் ரொம்ப நாள் கழிச்சு மலர் இன்னைக்கு தான் சிரிச்சு நிம்மதியா இருக்கா, உங்களை வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடா பாருங்க சார்ங்கிறாங்க. இதை கேட்ட சித்தார்த்தும், அவங்க இருக்கட்டும் செல்லம்மா, நீங்க எப்போ என்ன சாருங்கிற வார்த்தையை விட போறீங்க, எப்ப பார்த்தாலும் சார் சார்னு கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, செல்லம்மாவும் கொஞ்ச நாள் ஆகட்டும் சார், நானும் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாங்கிறாங்க. எனக்கு மகேஷை நினைச்சுதான் செல்லம்மா ஒரே சந்தேகமா இருக்கு. மாணிக்க ஏன் மகேஷை கடத்தணும், இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், நான் எதுக்கும் மகேஷ் கிட்ட பேசி பாக்குறேன்னு மகேஷ்க்கு போன் ட்ரை பண்றப்போ மகேஷும் சித்தார்த் போன் எடுத்து பேசாம யோசிக்கிறாரு. இதான் இனி எப்படி சொல்ல நடந்தது.